உறுதியாக இந்த கூட்டணி தொடரும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் எந்த மாற்றமும் இருக்காது. முதலமைச்சர் அறிவித்தபடி இந்த ஆண்டு குப்பை வரி இல்லை, வரி உயர்வு இல்லை, வீட்டு வரி உயர்வு இல்லை என அறிவித்திருக்கிறார்கள். அதனை உரிய முறையில் அரசாணை வெளியிடப்படும். அமைச்சர் KN நேரு பேட்டி. திருவாரூர் நகர பகுதியில் உள்ள தனியார் கூட்டரங்கில் திமுக திருவாரூர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் திருச்சி மண்டலத்துக்கு தேர்தல் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கட்சியின் முதன்மை செயலாளரும் நகராட்சித்துறை அமைச்சருமான KN நேரு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். மேலும் மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் தனித்தனியாக திருச்சி மண்டல மேலிட பொறுப்பாளர் KN நேரு கட்சி செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற கட்சியினர் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என அவர் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் திமுக திருவாரூர் மாவட்ட அவை தலைவர் தன்ராஜ் தலைமையில் தகவல் தொழில்நுட்ப அணி மாநில செயலாளரும் தொழில்துறை அமைச்சருமான TRB ராஜா, திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் MLA மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், மீண்டும் ஒரு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு இருப்பதாக அனைத்து கழக தோழர்களும் கழக பொறுப்பாளர்களும் என்ன சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்ததுக்கே மிக உற்சாகமாக இருந்தது. அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பல்வேறு பணிகள் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அரசு சார்பாக செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். உரிய முறையில முதலமைச்சரிடம் சொல்லி அதற்கான அந்த நிதியை பெற்று அந்த காரியத்தெல்லாம் செய்து தருகிறோம் சொல்லியிருக்கிறோம். சில இடங்களிலே வீடு கட்டுகின்ற திட்டம், சில இடங்களிலே பட்டா போன்ற பிரச்சனைகள்லாம் சொன்னார்கள். அதை கலெக்டர் சொல்லி அதை செய்கிறோம். கூட்டணி எப்படி சார்? ஏற்கனவே CPM கட்சிகள் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்ந்து வாய்ப்பு உறுதியா இந்த கூட்டணி நல்லா இருக்கும். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, எங்க கூட்டணியில எந்த மாற்றமும் இருக்காது, நல்லா இருக்கு. அதுல ஒண்ணுலாம் கூட்டணி எல்லாம் நாங்க கீழே இருக்கிறோம், தலைவர் பார்த்து முடிவு பண்றது. ஆனா தலைவர் சொன்னது கூட்டணி, எங்க கூட்டணி அப்படியே தொடரும் என்று சொல்லியிருக்காரு. சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தொழில் கட்டண வரி சொல்லியிருந்தீங்க. இந்த கட்டண தொழில் கட்டண வரி பல்வேறு வரிகள் முதலமைச்சர் ஏற்கனவே சட்டப்பூர்வமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் 6% வரி உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. முதலமைச்சர் கூப்பிட்டு வரியெல்லாம் உயர்த்தக்கூடாது, ஏற்கனவே இந்த வரியை மட்டும்தான் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதைப்படி தான் குப்பை வரி இல்லை, வரி உயர்வு இல்லை, வீட்டு வரி உயர்வு இல்லை, எல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதை உரிய முறையில அரசாணையை வெளியிடுறார்.